நீங்க பக்கத்துல இருக்கவங்கள மறந்து இந்த காலவேளை நீங்க சொல்வீங்கன்னு சொன்னா, பரிசுத்த ஆவியானவரே எங்களை உதவி செய்யுங்க அப்பா, பரிசுத்த ஆவியானவரை பலப்படுத்துங்க அப்பா, ஆண்டவரே உங்களுடைய வல்லமையினால என்னை ஊற்றுங்க ஆண்டவரே, ஆண்டவரே உங்களுடைய அபிஷேகத்தினால என்னை நிரப்புங்க ஆண்டவரே என்று சொல்லி இந்த காலவேளை நீங்க கேட்கின்ற வேலையில ஆண்டவர் அபிஷேகத்தை ஊற்றுகிறார். நீங்க நினைக்காதீங்க நல்லா கைகளை தட்டுறதுனால தான் அபிஷேகம் வந்துருச்சுன்னு கிடையாது. நீங்க அமைதியா இருந்ததுனால அபிஷேகம் வரலன்னு சொல்லி ஒன்றும் கிடையாது. ஆண்டவர் உங்களை ஒவ்வொருத்தரையும் அசைவாடி கொண்டிருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன் இந்த காலவேளையில ஆண்டுடைய பிரசன்னம், ஆண்டுடைய தயவு ஆல்ரெடி நம்ம மத்தியில ஊற்றப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருத்தையும் ஆண்டவர் தேற்றிக் கொண்டிருக்கிறார், ஆறுதல் படுத்தி கொண்டிருக்கிறார். நீங்க எவ்வளவு பெரிய பிரச்சனைகளோடு நீங்க வந்திருந்தாலும் சரி, இந்த காலவேளையில ஆண்டவர் அந்த ஆறுதல் படுத்துகிற தேவன், ஆமென், ஹல்லேலூயா, பலப்படுத்துகிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. ஆவியானவரே,
கேட்கிறோம், எங்களை ஊற்றுங்க ஆண்டவரே. ரூவா காற்று வீசப்படட்டும். ரூவா காற்றே, ரூவா காற்றே, காற்றே, என்னை உயிர்ப்பியுமே. ரூவா காற்றே, ரூவா காற்றே, சுவாச காற்றே, என்னை உயிர்ப்பியுமே. ரூவா காற்று. சத்தத்தை உயர்த்தி பாடுறாங்களா? ரூவா காற்று. கடினமான வார்த்தை கிடையாது. சத்தத்தை உயர்த்தி பரலோகம் கேட்கப்படட்டும். ரூவா காற்றே, ரூவா காற்றே, சுவாச காற்றே, என்னை உயிர்ப்பியுமே. ரூவா காற்றே, ரூவா காற்றே, சுவாச காற்றே, என்னை உயிர்ப்பியுமே. இந்த காலவேளையில என்னோட சேர்ந்து நீங்க ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்கள் சொன்னா, நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர்களே, மென்மையாக பயன்படுத்த பாத்திரமாக மாற்றிக்கொண்டிருக்கிறேன். இந்த காலை உங்களோட ஜெபமா இருக்கும்னு சொன்னார். ஆண்டவரே, இன்னும் என்ன நிரப்புங்க அப்பா. முழங்கால அல்ல, ஆனால் முழுமையாக என்ன நிரப்புங்க ஆண்டவரே. என்னை எங்க ஒடிக்கணுமா ஒடையுங்க, எங்களை எங்க உருவாக்கணுமா எங்களை உருவாக்குங்க ஆண்டவரே. குய வேண்டிய இல்ல ஆண்டவர் களிமண் கொடுக்கறத போல இந்த காலவேளை நாங்க எங்களை அர்ப்பணிக்கின்றோம் உங்க பாத